தமிழ் செல்வி தனது குழந்தையை தன்னிடமிருந்து பிரிக்க முயன்றதற்கான உண்மையை அறிந்தவுடன் இனிமேல் யாரையும் நம்பி அமைதியாக இருக்க முடியாது என்ற முடிவுக்கு வருகிறாள். அதற்காக நேராக சென்னைக்கு சென்று சேதுவிடம் இருந்த தனது குழந்தையை மீண்டும் அழைத்துக் கொண்டு வருகிறாள். குழந்தையை மீண்டும் பெற்றுக்கொண்ட அந்த நிமிடத்தில் அவளுடைய கண்களில் இருந்த தைரியமும் கோபமும் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது. இதுவரை அமைதியாக இருந்த தமிழ் செல்வி இனி யாராலும் ஏமாற்ற முடியாத பெண்ணாக மாறியிருப்பதை அங்கே இருந்தவர்கள் உணர்கிறார்கள். நடந்த அனைத்தையும் சேதுவிடம் வெளிப்படையாக கூறியவுடன் அவனும் ஒரு கணம் பேச முடியாமல் உறைந்து நிற்கிறான். தனது வீட்டில் இருந்தவர்கள் இவ்வளவு பெரிய சதியை செய்திருப்பார்கள் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. என்னுடைய குழந்தையை மீண்டும் என்னிடமிருந்து பிரிக்க யாராவது முயற்சி செய்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் நான் சும்மா விடமாட்டேன் என்று எச்சரிக்கை விடுத்துவிட்டு தமிழ் செல்வி குழந்தையுடன் மதுரைக்கு கிளம்புகிறாள். இந்த செய்தி சேதுவின் மனதை உலுக்கிவிடுகிறது. முக்கியமான கூட்டம் இருந்தும் அவனுக்கு அதில் கவனம் செலுத்த முடியவில்லை. எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு அவசரமாக வெளியேறுகிறான். அப்போது கருப்பும் மலரும் வந்து வீட்டில் நடந்த மிகப்பெரிய பிரச்சனையைச் சொல்ல சேது மேலும் அதிர்ச்சி அடைகிறான். இந்த விஷயத்தை உடனே ராஜாங்கத்திடம் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்து அனைவரும் ஒன்றாக கிளம்புகிறார்கள். இதற்கிடையில் தமிழ் செல்வி நேராக ஈஸ்வரியின் வீட்டின் வாசலில் வந்து நிற்கிறாள். அவளை பார்த்ததும் ஈஸ்வரி, சித்ரா, மோகனா ஆகியோர் வெளியே வருகிறார்கள். தமிழ் செல்வியின் முகத்தில் இருந்த கோபத்தை பார்த்தவுடன் ஏதோ பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்று அனைவருக்கும் புரிகிறது. ஒரு வார்த்தையும் வீணாக பேசாமல் என்னுடைய குழந்தையை என்னிடமிருந்து பிரிக்க நினைத்தது மிகப்பெரிய தவறு. இனிமேல் என் வாழ்க்கையிலும் என் குழந்தையின் வாழ்க்கையிலும் யாராவது தலையிட்டால் அதன் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்துவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறாள். அவள் சென்ற பிறகும் ஈஸ்வரிக்கு பயம் குறையவில்லை. இந்த விஷயம் சேதுவுக்கும் ராஜாங்கத்துக்கும் தெரிந்திருக்கும் என்ற எண்ணமே அவளை பதற வைக்கிறது. இவ்வளவு தூரம் போய் குழந்தையை திரும்ப அழைத்து வருவாள் என்று நான் நினைக்கவே இல்லை. இப்போது என்ன செய்வது என்று கவலையுடன் சித்ராவிடம் பேசுகிறாள். மறுபுறம் சேது நடந்த அனைத்தையும் ராஜாங்கத்திடம் சொல்ல ராஜாங்கம் கடும் கோபத்தில் உடனடியாக வீட்டிற்கு செல்ல முடிவு செய்கிறார். உண்மை என்ன என்பதை இன்றைக்கு கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன் என்று உறுதியாக கிளம்புகிறார். நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ் செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதே நேரத்தில் வீட்டில் மற்றொரு சம்பவமும் நடக்கிறது. சேதுவையும் ஐஸ்வர்யாவையும் பார்க்க காவியாவும் போஸும் வருகிறார்கள். அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்ற குடும்பத்தினர் பழைய நினைவுகளை பகிர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது போஸ் திருமண நாள் வீடியோவை பார்க்க விரும்புகிறார். வீடியோ ஓடிக்கொண்டிருக்கும் போது அனைவரும் சாதாரணமாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் போஸின் கவனம் ஒரு முக்கியமான விஷயத்தில் நிற்கிறது. சேது ஐஸ்வர்யாவின் கழுத்தில் தாலி கட்டவே இல்லை என்பதை அவன் தெளிவாக கவனிக்கிறான். அந்த 3 முடிச்சுகளையும் சித்ராதான் கட்டியிருப்பது வீடியோவில் வெளிப்படையாக தெரிகிறது. இதை உணர்ந்த போஸ் கடும் அதிர்ச்சி அடைகிறான். இதுவரை அனைவரும் சேது தாலி கட்டியதாகவே நம்பி வாழ்ந்த நிலையில் வீடியோவில் இருக்கும் உண்மை எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றப் போகிறது என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். இதே சமயத்தில் ராஜாங்கம், சேது, கருப்பு, மலர் ஆகியோர் வீட்டிற்கு வருகிறார்கள். ராஜாங்கத்தின் முகத்தில் தெரிந்த கோபத்தை பார்த்ததும் வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் பதற்றமடைகிறார்கள். ராஜாங்கம் நேராக ஈஸ்வரியிடம் சென்று குழந்தையை கடத்தியது ஏன் என்று கேட்கிறார். தப்பை மறைக்க முடியாது என்பதை உணர்ந்த ஈஸ்வரி, பஞ்சாயத்தில் தமிழ் செல்வி தன்னிடம் திமிராக பேசியதால் அவளை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்படி செய்ததாக ஒப்புக்கொள்கிறாள். ஆனால் அவள் சென்னைக்கே சென்று குழந்தையை அழைத்து வருவாள் என்று எதிர்பார்க்கவில்லை என்றும் மன்னிப்பு கேட்கிறாள். இதற்கிடையில் போஸ் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து, ஒரு முக்கியமான உண்மையை நான் சொல்ல வேண்டும் என்று கூறுகிறான். சித்ரா உடனே அவனை தடுக்க முயற்சிக்கிறாள். ஆனால் போஸ் தயங்காமல், சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நடந்ததாக நினைத்த திருமணம் உண்மையில் சட்டப்படி நடந்த திருமணமே இல்லை என்று கூறிவிடுகிறான். அந்த ஒரு வார்த்தை வீட்டையே அமைதியாக்குகிறது. ராஜாங்கம், சேது, ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா என அனைவரும் அவனை அதிர்ச்சியுடன் பார்க்கிறார்கள். பின்னர் வீடியோவை அனைவருக்கும் காட்ட உண்மை கண்முன்னே வெளிப்படுகிறது. சேது தாலி கட்டவில்லை என்பதும் சித்ராதான் 3 முடிச்சுகளையும் போட்டிருப்பதும் தெளிவாக தெரிகிறது. இதை பார்த்த ஐஸ்வர்யா மனமுடைந்து கதறி அழுகிறாள். இத்தனை நாளாக சேதுதான் எனக்கு தாலி கட்டினார் என்று நம்பி வாழ்ந்தேன். ஆனால் என் வாழ்க்கையே பொய்யாகிவிட்டதே என்று சித்ராவிடம் கேள்வி கேட்கிறாள். சித்ராவோ பதட்டத்தில் நடந்த தவறு என்று சமாளிக்க முயற்சிக்கிறாள். இந்த உண்மை வெளியான பிறகு சேது தனது மனதில் இருந்ததை வெளிப்படையாக கூறுகிறான். இந்த திருமணத்தில் எனக்கு விருப்பமே இல்லை. அந்த நேரத்தில் ஏற்பட்ட குழப்பத்தால் தாலி கட்டாமல் போனது இன்று நல்லதாகவே முடிந்திருக்கிறது.
நான் ஐஸ்வர்யாவை மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவளுடைய வாழ்க்கையும் வீணாக கூடாது. அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று அனைவரின் முன்னிலும் சொல்கிறான். இதைக் கேட்ட ஐஸ்வர்யா கதறி அழுகிறாள். நீங்கள்தான் என் கணவர் என்று நம்பி இத்தனை நாள் வாழ்ந்தேன். ஒரு நாள் உங்கள் மனம் மாறும் என்று காத்திருந்தேன். இப்போது இப்படி சொல்லிவிட்டால் என்னால் எப்படி வாழ முடியும் என்று கண்ணீருடன் கேட்கிறாள். ஆனால் சேது மிகவும் உறுதியுடன், என் மனதில் உனக்கு மனைவியாக இடமே இல்லை. இனிமேல் என்னை கணவன் என்று நினைக்காதே. உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும். வேறு ஒருவரை திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கூறிவிடுகிறான். இந்த முடிவால் குடும்பத்தினர் அனைவரும் அதிர்ச்சியடைகிறார்கள். ராஜாங்கமும் ஒரு கணம் என்ன பேசுவது என்று தெரியாமல் நிற்கிறார். சேது தனது வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் தனது குழந்தைகள்தான் என்று அனைவருக்கும் விளக்குகிறான். எனக்கு என் குழந்தைகளே உலகம். அவர்களை விட்டு வேறு எதையும் நான் நினைக்க முடியாது. இனிமேல் அவர்களுக்காக மட்டுமே வாழ விரும்புகிறேன் என்று கூறி மேலே செல்கிறான். குழந்தையுடன் பேசிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கும் சேதுவை பார்த்த ஐஸ்வர்யாவின் மனம் மேலும் உடைகிறது. பின்னர் அவள் ஈஸ்வரி மற்றும் சித்ராவிடம் சென்று, என் வாழ்க்கையை ஏன் இப்படி மாற்றிவிட்டீர்கள்? நடந்த உண்மையை ஏன் என்னிடம் மறைத்தீர்கள் என்று கேட்கிறாள். ஈஸ்வரி தனக்கும் இது நினைவில் இல்லை என்று கூறி தப்பிக்க முயற்சிக்கிறாள். ஆனால் ஐஸ்வர்யாவுக்கு அந்த பதில் திருப்தி அளிக்கவில்லை. அவளுடைய வாழ்க்கை முழுவதும் பொய்யின் மீது கட்டப்பட்டிருந்தது என்பதை உணர்ந்தவள் தான் செய்த தவறுகளையும் நினைத்து மனவேதனையில் மூழ்குகிறாள். அதன் பிறகு இன்னொரு அதிர்ச்சி வெளிவருகிறது. ஐஸ்வர்யா கோபத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தமிழ் செல்வியை வீட்டிலிருந்து வெளியேற்றுவதற்காக ஈஸ்வரியின் ஆலோசனையின்படி